ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம புது டியூக் 200 2024 ஆக்சுவலாக இந்த வண்டி 24 தான். பட் இதுக்கான அப்டேட் வந்து 25 எடிஷனுக்காக வந்திருக்கு. ஏன்னா 25லேயுமே 200 எடிஷன் வந்து கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம 25 எடிஷன் கூட நம்ம எடுத்துக்கலாங்க, ஓகேவா? ஸோ பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது டியூக் 200ல் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த வெர்ஷனில் என்னென்னலாம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு மேஜர் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட லுக்ஸு அண்ட் கலர்ஸுங்க. இந்த ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய டியூக் 200ஓட கலரு, ஆரஞ்சு வித் பிளாக் கலரில் வரக்கூடிய இந்த ஆரஞ்சு அலைஸ்லாம் வர மாதிரி இந்த கலர் வந்து உங்களுக்கு ஓல்டு வெர்ஷனோட கலர். இது அப்படியே ரிட்டன் வந்து இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆன் பண்ண மாதிரி ஒரு கலர் வந்து வரும். இந்த பிளாக்கு பதிலாக ப்ளூ கலர் வந்து வரும், திக் ப்ளூ கலர். இப்போ டியூக்கில் வரக்கூடிய நிறையா பைக்ஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த ப்ளூ கலர் வந்து ஆட் ஆகி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 கலர்ஸ் இருக்குது. இன்னொரு பிளாக் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக்கோட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு பார்க்குறப்போ இட்ஸ் ஸ்டில் அந்த ஓல்டு டிசைன் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. புதுசாக அந்த கலர்ஸில் மட்டும் ஒரு நியூ கலர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. டியூக்கோட அந்த பவர்ஸ், அந்த 200ஓட அந்த ராஃபில், இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு அந்த பழைய டியூக் 200 என்ன பவர் ப்ரொடியூஸ் பண்ணிச்சோ அதே தான். ரிஃபைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் நான் ஓட்டிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட் எனக்கு பெட்டராக தெரியுது பழைய வெர்ஷன்ஸை விட. இன்ஜின் இஸ் ஸ்டில் 200cc இன்ஜின். பவர் அண்ட் டார்க்ஸ்னு பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 25 bhp அண்டு ஒரு 20 Nm ஆஃப் டார்க், 90 to 20 அந்த Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இட்ஸ் பவர் பேஸ்டு மிஷின், இது டார்க் பேஸ்டு மிஷின் வந்து கிடையாது. ஸோ டாப் அண்ட் அண்ட் மிட் ரேஞ்ச் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பெட்டராகவே இருக்கும். ஈவன் மிட் ரேஞ்சை விட டாப் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்குது. ஏன்னா டியூக்கோட 200 சீரீஸை பொறுத்த வரைக்குமே அந்த மிட் ரேஞ்ச் நீங்கள் வந்து அந்த டாப் ஸ்பீடுக்கும் லோ ஸ்பீடுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேட்டகரி மோஸ்ட்லி டூரிங்க்கு வந்து அந்த ஆஸ்பெக்ட்ஸாக நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பைக்கை வந்து டிசைனே பண்ணியிருப்பாங்க. ஸோ 200 இஸ் அ வெல் டிசைன்டு மிஷின் ஃபார் டூரிங் அண்ட் டெய்லி டே கம்யூட்டிங். நீங்கள் டெய்லி டே இந்த பைக்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு லாங் டூரிங் போனாலும் போகலாம். அட் த சேம் டைம் நம்ம லோக்கல்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண முடியும். டிராஃபிக்கில் ஃபில்டர் பண்ணுறதுக்கும் பெட்டராக இருக்கும். வண்டியோட வெயிட் அண்ட் அதோடைய எக்னாமிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக்கை ரொம்ப ஈஸியாக கமாண்டிங்காக நீங்கள் ஓட்டுற அளவுக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டிசைன் 200ல் அண்ட் ஸ்டில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பழைய அந்த டியூக்கோட, அதாவது இந்த நடுவில் 2.0 வந்துச்சு பார்த்தீங்களா, ஓல்டு ஜென்ரேஷன்ஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய நியூ ஜென்ரேஷன்ஸ்க்கும் நடுவில் இந்த ஒரு டிசைன் மட்டும்தான் அப்படியே சேஞ்ச் பண்ணாமல் இருக்காங்க. இதையுமே நமக்கு கூடிய சீக்கிரம் வந்து மேபி இப்போ இருக்கக்கூடிய 3.0க்கு சேஞ்ச் பண்ணாலும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டில் இன்னமே இந்த ஓல்டு டிசைன் வந்துட்டுருக்கு. இந்த ஓல்டு டிசைன்ஸ், இந்த ஓல்டு ஹெட்லைட்ஸு, இந்த டியூக் 390ஓட ஹெட்லைட்டை இந்த வண்டியில் தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கப்புறம் டியூக் 390 சீரியஸ் இந்த லைட்டை வச்ச சீரியஸ் வந்து வரல. இப்போ 3.0ன்னு சொல்லிட்டு இப்போ டிசைனே சேஞ்ச் பண்ண ஒரு நியூ என்ஜின் செட்டப்பில் அந்த LC5 என்ஜினோட வரக்கூடிய என்ஜின் வந்து வந்துட்டுருக்கு. அண்ட் ஸ்டில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டியூக் 390 வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் 390 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைன் சேஞ்ச் பண்ணி LC4 என்ஜின் நியூ டைப் என்ஜினோட வரப்போகுது. எஸ், இன்னுமே அந்த பழைய ஓல்டு அட்வென்ச்சர் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். பட் இந்த பைக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்ச் 2025 இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமேட்டு நியூ அப்டேட்ஸ் வரும்போது இந்த என்ஜின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு புது சீரியஸ் ஆஃப் என்ஜின் வந்து இறக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ நம்ம கையில் இந்த டியூக் 200 இருக்குது. ஸோ யாராவது இன்னுமே இந்த ஓல்டு டிசைன்ஸ்க்கு அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் இந்த பைக்கை புக் பண்ணி வாங்கிக்கலாம், ஓகேங்களா? ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் ரிமைன்ஸ் அந்த ஓல்டு என்ஜின் தான். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, சிப்பர் கிளச் இருக்குது, லிக்விட் கூலிங் ஃபங்க்ஷனோட உங்களுக்கு ஒரு ஒர்க் ஆகும். ஸோ என்ஜின் அண்ட் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சேம். உங்களுக்கு ரிஃபைன்மெண்ட்டில் மட்டும்தான் மாற்றங்கள் இருக்குமே தவிர பெருசாக என்ஜின் செக்மெண்ட்டில் எந்த மாற்றங்களுமே இருக்காது, ஓகேவா? ஸோ டயர்ஸ் அட் சேம் 110 செக்ஷன் ஃப்ரண்ட்டில், 150 செக்ஷன் ரியரில். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க டயர் வந்து பார்த்திங்கன்னா MRF தான். பட் இதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதோட அப்பர் சிசிஸ் போகும்போது உங்களுக்கு மெட்ஜிலர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மெட்ஜிலர், பைலரி, நீங்கள் அது மாதிரி எந்த டயர் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் கம்பெனியில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா MRF. ஸோ லைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் அந்த 6 பேக் எல்இடின்னு சொல்லுவோம். இதுக்கு தான் டியூக் 390 ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு காலகட்டம். இப்போ அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டியூக் 200ல் மட்டும்தான் வருது. இந்த லைட்ஸை நீங்கள் இந்த வண்டியில் மட்டும் தான் பார்க்க முடியும், வேறு எந்த வண்டியிலையும் இப்போதைக்கு கிடையாது, ஓகேவா? அண்ட் இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா TFT டிஸ்பிளே வந்து வரது உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த சைடு போய்ட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணியே காட்டுறேன். இண்டிகேட்டர்ஸ் 4மே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா LEDs. ஃப்ரண்ட்டில் வந்து USD WP சஸ்பென்ஷன் வரும். ரியர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக், அதுவும் WP தான். அட்ஜஸ்டபிள் டைப்பில் தான் வரும். ஃப்ரண்ட் வந்து நான் அட்ஜஸ்டபிள் டைப்பு. உங்களுக்கு டூயல் சேனல் ABS, ஃப்ரண்ட்டில் 320mm டிஸ்க் பிரேக், ரியரில் 240mm டிஸ்க் பிரேக். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட்
ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இன் பிரேக்கிங் பைப்ரேக் காலிபர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் டபுள் பிஸ்டன், ரியரில் சிங்கிள் பிஸ்டன். ஏன்னா இந்த வண்டிக்கு இருக்கிறதுல எனக்கு அவ்வளோ மனப்பாடமாக தெரியும். ஏன்னா ரொம்ப வருஷமாக டியூக் சீரியஸை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஆள். ஸோ ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன் பிரேக்கிங், டயர்ஸ், சஸ்பென்ஷன்ஸ், ஈவன் அந்த ஃப்ரேமில் முதற்கொண்டு அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க கேடிஎம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மிஷின் இது ரியலி ஒரு ரேசிங் டிஎன்ஏ தான். உங்களுக்கு அப்படியே ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் 6 பேக் ரியர் எல்இடிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த டிசைனுமே இந்த பைக்கில் மட்டும்தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைனுங்க, ரொம்ப டச்சியான டிசைன். 2017 தான் எனக்கு டியூக் அந்த 250 சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் இந்த டிசைன்ஸ் வரப்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிது. அந்த 17-18 அந்த டைமில் 250 தான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கேடிஎம் வந்து லான்ச் பண்ணாங்க. தென் அதுக்கப்புறமேட்டு நமக்கு அப்படியே 390 வந்துச்சு. 390க்கு அப்புறமேட்டு 200 வந்துச்சு. ஸோ பட் அதுக்கு முன்னாடி இருந்த அந்த 200 எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த டிசைன் இருக்குது, இது வந்து அப்பேற்பட்ட ஒரு டிசைன், எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான ஒரு டிசைன். இப்போ இது 200ல் மட்டும்தான் வந்துட்டுருக்கு, மற்ற பைக்ஸ் வந்து வரதில்லை. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இந்த டிசைனுக்கு ஃபேனாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த சாரி கார்டுக்கு குட்டியாக ஒரு ப்ரொவென்ஷன்ஸ் இருக்கும். ரியருக்கு வந்து பில்லியன் ரெஸ்ட்லாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து பயங்கரமான ஒரு மிஷினாக இருக்கும். ரோடில் இன்னமும் இந்த டியூக் 200 நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போனீங்கன்னா இது திரும்பி பார்க்காத ஆளே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு அட்டென்ஷன் கிராபிங் மிஷின் இது. சீட்ஸோட குவாலிட்டி எல்லாமே இந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்டிஃபர் சைடாக தான் கொடுத்துருப்பாங்க. கையை வச்சிங்கன்னா லைட்டாக அமுங்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்பவே ஹார்ட் சீட்டும் கிடையாது, ரொம்ப சாஃப்ட் சீட்டும் கிடையாது. பில்லியனுக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு சீட்டாக இருக்கும். ஸோ ரைடர் அண்ட் பில்லியன் ஃப்ரெண்ட்லியான சீட்டு தான். ஸோ 2 பேர் ட்ராவல் பண்ணலாம், 2 பேர் லோக்கல்ஸில் ஓட்டலாம், எந்த விதமும் பண்ணலாம். ரொம்பவே பக்காவான ஒரு மிஷினு. டேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் மெட்டல் டேங்க் வந்து வரும். E20 ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ஃபேரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி டைட்டான ஃபைபர் பிளாஸ்டிக்கில் வரும். பட் டேங்க் மட்டும் மெட்டலு. 13.5 லிட்டர்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டி டேங்க்கு. இந்த வண்டியோட யூஷுவல் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 30லேருந்து 34 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். ஆல்மோஸ்ட் அப்படி தான் வரும். நிறைய பேர் 38 வரைக்கும் வருதுன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ கம்மியாக ஓட்டினாலும் அது கிடைக்கும். பட் நான் ஆவரேஜை சொல்கிறேன். 34 to 35ங்கிறது உங்களுக்கு ஒரு ஆவரேஜான டீசென்ட் மைலேஜாக இருக்கும். மிரர்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இது வந்து எராப்டடாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெருசாக இருந்ததான்னு தெரியல. பட் இந்த வண்டியில் இந்த டிஎஃப்டி செட்டப்போட பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. அண்ட் முக்கியமாக நம்ம இந்த வண்டியை இப்போ ரிவ்யூ பண்ண வந்ததுக்கு காரணமே இவர் தான், டிஎஃப்டி டிஸ்பிளே. அண்ட் இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ யாருக்காவது இந்த பைக்கை வாங்கணும், இந்த டிஎஃப்டியில் எப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த செக்மெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஸோ கீ ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன வரும்னா ரெடி டு ரேஸ். இது வந்து 200க்கு ஏற்ற டிசைன் தான். உங்களுக்கு இதே டிசைன் வந்து 390க்கும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது 390ல் இருக்கக்கூடிய அந்த டிசைனை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய 390 அந்த 250ல் இருக்க மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. கில் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து இதுக்கான மோட் பட்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து வரும். உங்களுக்கு சைடில் இது வந்து ஹசார்ட் லைட்டு, உங்களுக்கு ஹசார்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹசார்ட் ஆஃப் பண்ணியாச்சு. பாஸ் ஸ்விட்ச் எல்லாமே சைடில் கொடுத்துருப்பாங்க. ஹார்ன் கீழே இருக்கும், டீசெண்டாக இருக்குது. தென் இண்டிகேட்டர்ஸ் லைட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஆன் பட்டன். ஸோ கில் ஸ்விட்ச் இன்ஜின் இது வந்து ஆன் பட்டனு, ஆன் பண்ணிவிடுவோம். ஸோ இன்ஜின் சவுண்டை பார்த்துட்டு உங்களுக்கு கன்சோல் நான் வந்து சொல்கிறேன். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இது அண்டர்பில் எக்ஸாஸ்ட்டு. சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? குட்டு 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 குட்டுன்னு செம்ம சவுண்டுங்க. இந்த அண்டர்பெல்லிக்கு நான் ஃபேன். ஸோ அப்படி ஒரு சவுண்டு இருக்கும். ஆனால் ரொம்ப லைட்டராக இருக்க மாதிரி இருக்குது. முன்ன வந்து கொஞ்சம் லவுடராக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஒருவேளை அப்படி தான் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு வந்து லைட்டராக இருக்குது. ஸோ கன்சோல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலாக இப்படி தான் இருக்கும். சைட் ஸ்டாண்ட் சென்சார் வந்து காட்டும். கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி, ஸ்பீடு, நம்ம போகிற ஆவரேஜ் ஸ்பீடு, ட்ரிப் ஒன்றுக்கான இது. தென் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன்ஸ். ஓகே, ட்ரிப் 1 கூல் அண்ட் டெம்பரேச்சர் வரும். ஃபியூவல் ரேஞ்ச் வந்து காட்டும், பேட்டரியோட இது காட்டும், ஓடோ காட்டும். ஓகே, வார்னிங் சென்சார் வந்து காட்டுது. தென் அப்படியே பேக் போனீங்க அப்படின்னா பைக்கோட இன்ஃபோ. இதுக்கு மேலே இருக்கிறது மோட்டார் சைக்கிள் அண்ட் ஏபிஎஸ் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி ஒரு மோடு தான், ஆஃப் ரோட் மோடு வந்து கிடையாது. பட் இதே நீங்கள் அட்வென்ச்சர் போகும்போது உங்களுக்கு ஆஃப் ரோடு வரும்னு நினைக்கிறேன். பட் இதில் ஏபிஎஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது வந்து புது வண்டி, மோஸ்ட்லி நிறையா ஃபீச்சர்ஸ் அன்லாக் பண்ணலை. ஸோ அன்லாக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பைக்கோட இன்ஃபோ. உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ECU டைப் மாதிரி தான், ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ், ட்ரிப் 1, தென் அதிலே வந்து பார்த்திங்கன்னா சைடில் ட்ரிப் 1, தென் ட்ரிப் 2க்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ட்ரிப் 2வில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடு போயிருக்கீங்கிறத கூட நீங்கள் ஓவர் செட் வந்து பண்ணிக்கலாம், ரீசெட்டும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு.
அதுக்கப்புறம் இங்கே 2 இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டிசேபிள் இருக்கும், லொக்கேஷன் ஒன்று, அதுக்கப்புறமேட்டு இந்த மீடியா கனெக்டிங் அது ப்ளூடூத் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு கனெக்ட் பண்ணும்போது வரும். ஜென்ரல் செட்டிங்ஸான ஃபேவரட்ஸு, தென் இதுலேயே உங்களுக்கு வந்து ஃபேவரட்ஸில் வந்து குயிக் ஷிஃப்டர், குயிக் செலக்டர் வந்து இருக்கும். மேலே அப் அண்ட் டவுன் இந்த கனெக்டிவிட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொபைல் கனெக்டிவிட்டி, ஷிஃப்ட் லைட்டு, இந்த லைட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கிளாக் அண்ட் டேட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். யூனிட்ஸோட டிசைன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸாக நீங்கள் ஏதாவது ஒரு வந்து கோட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு நேவிகேஷன்ஸ் மேபி நீங்கள் சைடில் தள்ளி வைக்கணும், அந்த மாதிரினா நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே செட்டிங்ஸில் ஜஸ்ட் இவ்வளோ தான். மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா லோ ஆயில் அண்டு வார்னிங் சென்சார், என்ஜின் மால் ஃபங்க்ஷன் சென்சார், ஏபிஎஸ் சென்சார். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது ஜென்ரலான ஒரு அவுட்லுக்கு. இதில் நீங்கள் ரெவை வந்து ரொம்ப ஹையாக பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி ரெவ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நீங்கள் ரெவை வந்து அதிகமாக பண்ணும்போது வண்டியோட ஐடலிங் வந்து பார்த்திங்கன்னா 1500, ஸோ 2000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டீவியேஷன்ஸ் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் முறுக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 6000 RPM மேலே போகும்போது பைக் ஆல்மோஸ்ட் இந்த கன்சோல் எல்லாமே ரெட் கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் இந்த TFTயோட டிஸ்பிளே. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு 390ல் இதை விட அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் இருக்கும். பட் 200ல் இது ஆல்மோஸ்ட் இதுவே அட்வான்ஸ்டு தான். ஸோ இது எதுவுமே நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணலைனாலும் நமக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ யாராவது ட்ரிப்ஸ் அண்ட் பைக் லவர்ஸ், யாராவது ரொம்ப தூரம் லாங் ட்ரிப் போகணும், உங்களுக்கு பைக்கோட இன்ஃபோ ரொம்ப எலக்ட்ரானிக்கலாக இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பைக்கில் பார்க்கலாம். இவ்வளோ TFT கொடுத்துருக்காங்க, இந்த லைட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ப்ரைஸ் டீவியேஷன்ஸ் இருக்கா, ப்ரைஸில் மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஓவரால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் இப்போதைக்கு ஒரு 2.25 லட்சம் அந்த செக்மெண்ட்டில் வருது. ஸோ 2.5 லட்சம் நீங்கள் அப்ராக்சிமேட்லி 2.5 லட்சம் எடுத்துக்கலாங்க. ஸோ 2.5 லட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னா டியூக் 200 வருது. ப்ரைஸ் டீவியேஷன்ஸ் பெருசாக இல்லை. TFTக்குமே அதிக காஸ்ட் வந்து பண்ணல. ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பழைய டியூக் 200 ஒரு மாதிரி காஸ்ட் ரேஞ்சில் தான் இருக்கும், காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு டீவியேஷன்ஸ் கிடையாது. ஒரு 2.5 lakhsல நீங்கள் ஒரு பைக் ஒரு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டியூக் 200 ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மைலேஜ் 30லேருந்து 34 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆவரேஜ் மைலேஜாக இருக்கும். நீங்கள் இன்கேஸ் டூரிங் பண்ணுறீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு பெட்டரான மைலேஜ் வந்து கிடைக்கும். எக்கனாமியை ட்ரைவ் பண்ணி தான் நீங்கள் எக்கனாமியில் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு டீசெண்டான ஒரு மைலேஜ் வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக இந்த பைக்கை பற்றின ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். இந்த டிசைன்ஸும் சொன்ன மாதிரி தான், ரொம்ப நாள் வச்சுருக்க மாட்டாங்க, கூடிய சீக்கிரம் மாற்றிடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் டிசைனே மாற்றாமல் வரக்கூடிய ஒரே பைக் இந்த டியூக் 200 மட்டும்தான். ஸோ பார்க்கலாம் நமக்கு அடுத்த டிசைன் எப்படி வருதுன்ட்டு. இதை தொடர்ந்து ஒரு டெஸ்ட் ரைட் வீடியோ வரும். ஸோ டெஸ்ட் ரைட் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான அட்டகாசமான பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.